மெடிசனும் ஒரு ட்ரக் தானே, உங்களுக்கு அது யாருக்காவது தெரியுதா? உன் தூக்கத்துக்கு நானும் ஒரு காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இன்சோம்னியா அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப காமன் ஆயிடுச்சு இல்லையா? யாருக்கெல்லாம் வந்து 12th சரியா இல்லாம இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை வருங்க. கண்டிப்பா நம்ம தான் நினைச்சுக்கிறோம் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஓவர் திங்கிங், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். இன்சோம்னியா எதுக்கு வருது? முதல்ல ரொம்ப யோசிக்க கூடாது. பிரெயின் ரொம்பவும் ஆக்டிவா இருந்தாலுமே உங்களுக்கு தொந்தரவு தான். இன்சோம்னியா இருந்தா ஒரு மெயினா சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போயிடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. எது கொடுப்பாங்க? மைண்டுக்கு போகக்கூடிய நரம்புகளை வந்து அவங்க சப்ரஸ் பண்றதுக்கு கொடுக்குறாங்க. இது ஹெல்தியா? மெடிசனும் ஒரு ட்ரக் தானே, உங்களுக்கு அது யாருக்காவது தெரியுதா? ஸோ இந்த மெடிசன்ல வந்துட்டு நம்ம சர்டிஃபைடா இருக்கிறதுனால அது மருந்துன்னு ஆயிடுதுங்க. அதுவே உங்களுக்கு அன்ஆத்தரைசபிளா, அன்சர்டிஃபைடா இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம ட்ரக்னு படிக்கிறோம். ரெண்டுமே கெமிக்கல்ஸ் தான், ரெண்டுமே மாலிகூல்ஸ் தான், ரெண்டுமே உடம்புல ரியாக்ட் பண்ண தான் போகுது. ஸோ இந்த இன்சோம்னியா யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமா தாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யார் ஜாதகத்துல புதன் ரொம்ப வீக்கா இருக்காங்க, அவங்களோட 12th ரொம்ப வீக்கா இருக்குன்னா அதுக்கான பீரியட் நடந்துச்சு அப்படின்னா கட்டாயமா இந்த பிரச்சனை வருங்க. இந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளில வரும் அப்படின்னா அதுக்கு காமன் டிப் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா உங்களோட சார்ட்ல அந்த 12th ஹவுஸ மேல வந்து ஒரு ஓவர்லே மாதிரி மேல வந்து போறதுக்கான ஒரு ட்ரேசஸ் எந்த பிளானட் கரெக்டா இருக்கோ அந்த பிளானட்டை நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். இது காமனா நம்ம சொல்ல முடியாது. உங்களோட சார்ட்டை பார்த்து உங்களுக்கான அந்த ஓவர்லே பிளானட் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு வேணா சொல்லலாம். அதுக்கான ரெமிடிஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டான்னு 8 o'clock 9 o'clock அழகா தூங்கிடலாம்.